கதிர்கிட்ட கோமதி வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு போலீஸ் வேலை லாய்க்கு இல்லை. வீட்டுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்க பாருங்க. சாயங்காலம் அவர் வீட்டுக்கு வந்த உடனேயே, ராஜி நீ போயிட்டு அவர்கிட்ட நான் போலீஸ் வேலைக்கு போகல அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துரு, சரியா அப்படின்ட்டு ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கதிரிங்க கோமதியை பார்த்து, அம்மா ஒரு நிமிஷம், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா. வீட்டுக்கு பெரிய மனுஷன், அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அவரை பற்றி நீங்கள் சிந்திக்கிற நீங்கள் ராஜியை பற்றி சிந்திக்கலை. சின்ன வயசுலேருந்தே ராஜிக்கு போலீஸ் வேலை சேரணும் அப்படிங்கிறது தான் லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றி வைக்கணும் தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்பாவை பற்றி சிந்திக்கிற நீங்கள் ஏன் என்னை பற்றியும் ராஜியை பற்றியும் சிந்திக்க மாட்டீங்க? நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ராஜி கண்டிப்பாக போலீஸ் வேலைக்கு தான் போவாள். அவளுக்கு என்னென்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதில் தலையிட வேண்டாமா அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாரு.